எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம வீட்டில் பொதுவாக சப்பாத்தி செய்யும்போது சிம்பிளாக ஏதாவது சைட் டிஷ் வச்சு நம்ம சர்வ் பண்ணுறது உண்டு. ஆனால் இன்றைக்கி இந்த சப்பாத்தியை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக, இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக ஆக்கிறதுக்காக இதில் சில பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணி இந்த சப்பாத்தியை இன்னும் டேஸ்டியாக ஆக்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது மசாலா சப்பாத்தி. ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா சப்பாத்தி செய்ய நான் 1.5 கப் கோதுமை மாவை எடுத்திருக்கேன். மாவு கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி இல்லைன்னா பால் சேர்த்து நல்லா மாவை சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. நான் 1/2 கப் பாலும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மாவை பிசைய போகிறேன். மாவில் ரொம்ப தண்ணி சேர்த்துடாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆயிட்டா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ மாவு சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. பாத்திரத்தை மூடி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வைங்க. மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து சப்பாத்தி கல்லில் வச்சு தேய்ங்க. சப்பாத்தி ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காவும் இல்லாமல் மீடியமாக இருந்தால் நல்லாயிருக்கும். தவாவை அடுப்பில் வச்சு சூடான உடனே சப்பாத்தியை போடுங்க. 30 செகண்ட் ஆன உடனே திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கம் போட்டு எடுத்ததும் கொஞ்சம் நெய் சேர்க்கிறேன். சூடான மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தனியாக சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாது. கொஞ்சம் ஊறுகாய், தயிர் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ அருமையான மசாலா சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? அந்த கலரும் அந்த ஃப்ளேவர்ஸும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ யூஷுவலாக செய்கிற அந்த பிளெயின் சப்பாத்திக்கு பதிலாக இந்த மசாலா சப்பாத்தி நீங்கள் செஞ்சு ஏதாவது ஒரு நல்ல சைட் டிஷ் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.